நிஃப்டி 50 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப் அப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சேம் கேப் அப்பில் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆச்சு. பட் நம்ம எதிர்பார்த்தது பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் வந்து இல்லை அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மூவ் ஆயிருக்கு ஒரு 273. பட் எனக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரி வந்து கிடைக்கல. பை என்ட்ரி இருந்துச்சு, பட் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது இது போகிறதுக்கு. ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் நம்மளால் கேப்சரும் பண்ண முடியல. ஒரு செல் என்ட்ரி மட்டும் கிடச்சிச்சு 42 43 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் தான் கேப்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து நான் வந்து ட்ரேட் எதுவுமே எடுக்கல. ஸோ எனக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஐடியாவும் இன்னைக்கு வந்து இல்லை, மூடே இல்லை. ஸோ அதனால் நம்ம ட்ரேட் எடுக்கல. ஸோ ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம டியூஸ்டே வந்து நிஃப்டி 50 எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிற நம்ம அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்தது 24,000 to 24,200. ஸோ இந்த லெவலில் வந்து ரீச் பண்ணிடுச்சு. இப்போ இங்கே தர கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி நெக்ஸ்ட்டு 24,800 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி நியூ ஆல் டைம் ஹையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய பேங்க்ஸோட Q4 earnings ரிசல்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக ஓரளவு வரனால ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளோட நெக்ஸ்ட் குரூஷி லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,400 ஒன் ஆஃப் த குரூஷி லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ 24,800 24,200 பிரேக் பண்ணிடுச்சுனாலே 800 தான். பஸ் இன்றைக்கி எக்ஸ்ட்ராட்டாக பாருங்களேன், ஒரு 10 பாயிண்ட் இல்லைங்க. இந்த பாருங்க, இந்த லெவல் 189.90 கூட வச்சுக்கோங்களேன். அந்த லெவல் வரையும் தான் வந்துச்சு. ஸோ ஒரு 10 பாயிண்ட் இந்த 200 ரீச் பண்ணல. அதனால தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுச்சு. ஸோ ஓகே, நாளைக்கு எனக்கான பெட்டர் அனலிஸ்ட்டில் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த லெவலுக்கு மேலே எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, எனக்கு வந்து நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. கேப் அப்லேயும் ஓப்பன் ஆகணும்னா அது நம்மளுக்கு வேர்ல்டை பேஸ் பண்ணி இல்லை நாளைக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அது ட்ரெண்டு பேஸ்டு நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் 200 வரைக்கும் எனக்கு போகணும் மார்னிங். இந்த 200 to 250 இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு நிஃப்டி வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு செல் என்ட்ரி வந்து கிடைக்கணுங்க. ஸோ இந்த செல் என்ட்ரி எவ்வளோ தூரம் அது வரணும்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி, ஸோ அங்கேருந்து எனக்கு ட்ராவல் ஆகி நாலண்டி சொல்லிட்டு இருந்தேன்ல 23,650 600 to 650 இந்த லெவலை வந்து ரீச் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணணும். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பட் என்னோட ட்ரேடிங்கை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட ட்ரெண்டு. அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாக்டாக எந்த லெவலில் என்ட்ரு ஆகணும், எந்த லெவலில் எக்ஸிட் ஆகணுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன அது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ஸ்க்கு மேலே எனக்கு இதுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டுக்கு வருதுனாலே இந்த லெவலை பிரேக் பண்ணதுனாலே நான் எனக்கான என்ட்ரிஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன். இங்கேருந்து என்னோடய ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக 24,025 வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். 24,025 வந்து ஒன் ஆஃப் த நார்மல் லெவல் சப்போர்ட். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 23,911 to 23,968. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே என்னோட செகண்ட் டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன்லாம் ஸ்ட்ராங் தான். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 23,860 வந்து ரீச் பண்ணும். சரிங்களா? அந்த 23,860 என்ன பண்ணுது அப்படிங்கிற ரேஞ்ச் நம்ம பார்த்துட்டு மட்டும்தான் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அதாவது நெக்ஸ்ட் நம்ம ட்ரைலிங் யூஸ் பண்ணுறதா இல்லை அங்கேயே எக்ஸிட் ஆகிறதா அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அது வரையும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது வரையும் தான் நம்மளோட டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே போகுது அப்படின்னா மேபி எனக்கு தெரிஞ்சு சைட்வேஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு குரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே 200 அதை உடைக்கணும்னா ஒரு சைட்வேஸ் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சைட்வேஸ் அங்கேருந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகல, அதாவது சைட்வேஸ் இந்த லெவல்லேருந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்த ஒரு ட்ரெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அடுத்த லெவல் ட்ரேடிங் செட்டப்புக்கானது 24,800. அதில் ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக 24,383 அண்ட் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,435. ஸோ இது வரைக்கும் நம்ம நாளைக்கு வந்து எனக்கு இதுக்குள்ளே ட்ரேட் கிடைக்கிறதுலான்னு ஒரு சான்ஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணால் 640 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் எனக்கு அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் வந்து டியூஸ்டேல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இந்த லெவல்ஸ் எல்லாமே என்னோட ஓன் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் என்னோட ஓன் ட்ரெண்ட். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். என்னோட ஸ்ட்ராட்டஜியில் நான் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் மெத்தட் வச்சுருக்கேன். அதாவது எந்த விதமான இண்டிகேட்டர்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷனோட மூவ்மெண்ட் மட்டும் தான். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரெண்ட் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்லாமே இந்த ட்ரெண்டு நான் என்ன எனக்கு ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ட்ரேட் வந்து எடுத்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் லேர்ன் பண்ணி நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க நம்பர் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். I am not a SEBI registered advisor. This video for education purpose only. Okay. Thanks for watching. Thank you.